நம்ம வாழ்க்கையோட ஒற்றி உறவாடக்கூடிய மிக வலிமையான ஒரு ஆற்றல், வலிமையான ஒரு சக்தி எதுனா இந்த மின்சாரம் தான். இன்னைக்கு மின்சாரம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நோ எலக்ட்ரிசிட்டி, நோ லைஃப். முழுக்க முழுக்க மனிதனுடைய அடிப்படை தேவையிலிருந்து அனைத்து தேவைகளும் இப்போ எதை சார்ந்திருக்கிறோன்னா மின்சாரம் தான். அது இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மின்சாரம் நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படி தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா தகுதி தேர்வுகளும் காம்படிஷன் எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக ஒரு புத்தகத்தில் தான். ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு தேவையான தூண்டுதலாகத்தான் இந்த பதிவு இருக்கும் மொழியே. இந்த பதிவு கண்டிப்பாக மின்சாரத்தை பற்றி கொடுக்கக்கூடிய முழுமையான தகவலாக இருக்காது. ஆனால் இது மின்சாரத்தை நோக்கி உங்களை ஈர்த்து செல்கின்ற ஒரு தூண்டு சக்தியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படின்னா முதல்ல அடிப்படையாக நம்முடைய மின்னோட்டத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நேர் மின்னோட்டம், இன்னொன்று மாறுதிசை மின்னோட்டம், டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிற டிசியை ரெண்டு விதமாக நீங்கள் தயாரிக்கலாம். குறைந்த அளவுக்கு கெமிக்கல் எஃபெக்ட்டுங்கிற வேதி முறையிலிருந்து, மின் வேதியியல் முறையிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கலாம். அதே டிசி மிக அளவுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் என்கின்ற மின்காந்த தூண்டலின் மூலமாகவும் தயாரிக்கலாம். அப்போ டிசிங்கிற நேர் மின்னோட்டத்தை இரு வகையில் தயாரிக்கலாம். ஒன்று கெமிக்கல் எஃபெக்ட், மின் வேதியியல் முறை. இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் முறை. அதுக்குள்ளே ரொம்ப முழுசாக போல, ஆனால் அடிப்படை புரிஞ்சுக்கணும். இந்த கெமிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது மின் வேதி முறை என்பது நம்ம டெய்லி பயன்படுத்துகிற மின்கலன் எனப்படுகின்ற பேட்டரி. எல்லா பேட்டரியுமே கடையில் போய் ஒரு பேட்டரி வாங்குறீங்க. நம்ம செல்ஃபோனுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது, லேப்டாப்புக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது, எல்லா ரிமோட்டுக்குள்ளும் பேட்டரி இருக்குது. அப்போ இவற்றுக்கு தேவையான இந்த பேட்டரிங்கிற மின்கலனில் மின்சாரம் தயாரிப்பதற்கு அடிப்படை என்னென்னா கெமிக்கல் எஃபெக்ட்டுங்கிற வேதியியல் முறை தான். அதுக்குள்ளே ஒரு ஆனோடு கேத்தோடு மின் வேதியியல் முறை, உள்ள ஒரு மின் பகுளி என அழைக்கப்படுகின்ற எலக்ட்ரோலைட். இந்த ரெண்டு மின்வாய் தகடுகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது, இந்த எலக்ட்ரோட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் த எலக்ட்ரோலைட் உள்ள நீங்கள் வச்சிருக்க மின் பகுளினுடைய தன்மையை அடிப்படை வச்சு தான் பொதுவாக இந்த மின்கலன் என்கின்ற பேட்டரியை வகைப்படுத்துவாங்க. அதுலேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று பிரைமரி என்கின்ற முதன்மை செல், இன்னொன்று செகண்டரி என்கின்ற துணை மின்கலம். ஒன்று முதன்மை மின்கலன், இன்னொன்று துணை மின்கலன். பிரைமரி செல், செகண்டரி செல். முதன்மை மின்கலன் என்பது ஒரு தடவை பயன்படுத்திட்டா மறுபடியும் திரும்ப ரீசார்ஜ் பண்ண முடியாது, மின்னோட்டம் செய்ய முடியாது. யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்தி போட்ட வேண்டியது தான். நம்ம பயன்படுத்த எவரடி நிறைய செல் அப்படி தான். அதனால் நிறைய மாசுக்கள் வருது, நிறைய சிக்கல் இருக்குது. செகண்டரி செல்லுங்கிறது ரீசார்ஜ் பண்ணலாம். நம்ம வீட்டை இன்வெர்ட்டரோடு கணக்கப்பட்டிருக்க அந்த பேட்டரி, நம்ம ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற பேட்டரி, செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்டரி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற பேட்டரி, இந்த மின்கலன்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படிப்பட்ட மின்கலங்கள் செகண்டரி செல்ஸ் அல்லது துணை மின்கலம்னு சொல்லுவோம். இது எத்தனை முறைனா நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். மின் இறக்கம் அடைந்து முடிந்த பிறகு மின் ஏற்றம் செய்யலாம். சார்ஜிங் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜிங், அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். அப்போ நேர் மின்னோட்டத்தில் ரெண்டு வகையான மின்கலனை பயன்படுத்தலாம். கெமிக்கல் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி செல், செகண்டரி செல். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் அடிப்படையாக வகைப்படுத்துவதற்கு ஆக்டிவ் மெட்டீரியல், செயற்படும் பொருட்கள்னு சொல்லுவாங்க. செயற்பொருட்கள்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் மெட்டீரியல். ஒரு மின்கலனுக்கு ஆக்டிவ் மெட்டீரியல் யாருன்னா அதனுடைய எலக்ட்ரோடு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். டேனியல் செல் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரோடு யார் அப்படின்னா கேத்தோடு ஜிங்கு, ஆனோடு காப்பர். எதிர்மின்வாய் துத்தநாகம், நேர்மின்வாய் காப்பர். அதில் வைக்கப்பட்டுள்ள மின்கலனுள்ள மின் பகுளி காப்பர் சல்ஃபேட். இதில் எதையாவது ஒன்று நீங்கள் மாற்றினா கூட அந்த மின்கலனுக்கு வேறு பேர். இந்த மூணை யார் எங்கே பயன்படுத்தினாலும் அது பேர் டேனியல் செல். அப்போ டேனியல் செல் அல்லது எந்த செல்லுனாலும் அதை முழுமையாக இந்த செல்லு தான் அதை நிர்ணயிப்பதற்கு ஸ்டாண்டர்டைஸ்டு பை நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட். டப்பானி இதெல்லாம் செஞ்சுக்க, அதை பற்றி கவலை இல்லை. இது அடிப்படை. திரும்ப திரும்ப பயன்படுத்தணும்னா அது துணை மின் செல். ஒரு முறை பயன்படுத்தினா போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னா அது முதன்மை செல். இதெல்லாம் டிசியில்
கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ உள்ள ஒரு வேதியியல் வினை நடக்கும், அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுவது. இப்படி மின்சாரம் தயாரிக்கிறோம். இதுக்கு அடிப்படையான மின்கலன். அடுத்து மாற்று முறை. அளவுக்கு அதிகமான மின்னோட்டம் வேணும். நம்முடைய மின்னோட்டத்தினுடைய தேவை குறையவே இல்லை. இன்னைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்கின்ற ஈக்கோலாஜிக்கல் இன்பேலன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற புவி வெப்பமயமாதல் என்கின்ற இந்த பிரச்சனைகள் அடிப்படை காரணம் என்னன்னா, மனிதன் இப்படி மின்சாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது. இப்போ இந்த வெப்பமயமாதல் குறைப்பதற்கு, வெளியில் வரக்கூடிய பொல்யூஷன் என்கின்ற மாசுக்களை குறைப்பதற்கு நீங்கள் என்ன வழி சொன்னாலும் அடிப்படை என்னன்னா, உங்களுடைய தேவைகளை சுருக்காத வரைக்கும் இந்த மாசுக்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எந்த முறையில் நீங்கள் மின்சாரத்தை தயாரித்தாலும் சரி. அப்போ மின்சாரத்தை தயாரிக்கப்படும் போது ஒன்று வேதியியல் முறைன்னு சொன்னோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். இது இல்லாமல் இன்னொரு முறை என்ன அப்படின்னா, சோலார் பேனல்னு நீ சொல்கிறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளி மின் விளைவு. சூரிய ஒளியை கொண்டு மின்சாரத்தை தயாரித்தல். பூமியில் இருக்கக்கூடிய காற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரித்தல். காற்றினுடைய அந்த வேகத்தை பயன்படுத்தி, இதெல்லாம் பேர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றுவதற்கு. அப்போ இவற்றுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா, தேவைக்கு ஏற்ப நீங்கள் எதை பயன்படுத்தலாம். அதனால தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும்போது அதே ரெண்டாக சொல்லுவாங்க, ரெனியூவபிள் சோர்ஸ், நான் ரெனியூவபிள் சோர்ஸ். நம்ம பயன்படுத்துகின்ற எரிபொருள் ஒன்று தீர்ந்து போயிடும், இன்னொன்று தீர்ந்தே போகாது. அப்போ தீர்ந்து போகக்கூடிய அந்த எரிபொருள் நான் ரெனியூவபிள் அப்படின்னா, நிலக்கரியை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தின் வழியாக மின்சாரத்தை தயாரித்தல். இல்லை பெட்ரோலியம் பொருட்களை எரித்து அதன் வழியாக மின்சாரத்தை தயாரித்து அதன் வழியாக பயன்படுத்துதல். ரெனியூவபிள் சோர்சஸ் அப்படின்னா எவ்வளோ பயன்படுத்தினாலும் அது குறையாது. காற்றின் வழியாக மின்சாரத்தை தயாரித்தல். சூரிய ஒளியை கொண்டு மின்சாரத்தை தயாரித்தல். அணுக்கரு உலைன்னு சொல்கிறோம். அந்த அணுக்கரு உலையில் பயன்படுத்துகிற யுரேனியம் இவெல்லாம் கூட அவ்வளோ சீக்கிரம் தீர்ந்து போகுது. ஏன்னா அது குறைந்த அளவுக்கு நிறைந்த ஆற்றல் தரும். அது கூட ரெனியூவபிள் சோர்சஸ்னு சொல்லலாம். அப்போது ஒரு மின்சாரத்தை தயாரிப்பதற்கு தேவையான அந்த அடிப்படை தேவை பொருட்களை அதை நீங்கள் ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள், தீரும் பொருள், தீராத பொருள்னு பிரிச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம போகல. அப்போ மின்சாரத்தை தயாரிப்பது ஒன்று டிசியில் அதிகபட்சம் கெமிக்கல் எஃபெக்ட், இன்னொன்று சொன்னோம் மின்காந்த தூண்டல். அதுக்கப்புறம் நம்ம சோலார் செல் அப்படிங்கிற ஃபோட்டோ எஃபெக்டை பற்றி கூட பேசலாம். அப்போ இந்த மின்காந்த தூண்டல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை தயாரிப்பதற்கான அடிப்படையான ஒரு தத்துவம் எதுனா மின்காந்த தூண்டல். இதில் தான் நமக்கு அதிகமான மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல்ல மைக்கேல் ஃபேரடே கண்டுபிடிக்கும் போது அவர் எல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். ஐயோ இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட வலிமை தெரியாது, அது வாழ்ந்து முடிஞ்சு விழும்போது தான் தெரியும் அது அப்துல் கலாமோட மாறலாம் அப்படின்னு. அப்படி ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு, அப்துல் கலாம் மாதிரி மிக உயர்ந்த நிலைக்கு போன ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த மின்காந்த தூண்டல். ஃபேரடே கண்டுபிடிச்சார். அதே காலகட்டத்தில் ஹென்ரிங்கிறவரும் இதை பற்றி பேசுகிறாரு. ஒரே காலத்தில் 2 சயின்டிஸ்ட் மின்காந்த தூண்டலை பற்றி பேசுகிறாங்க. ஆனாலும் மைக்கேல் ஃபேரடே தான் அதில் முன்னாடி முந்துறாரு. அதனால் மைக்கேல் ஃபேரடே தான் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனுடைய கண்டுபிடித்தவர். ஃபவுண்டர் அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனுடைய ஃபவுண்டர், டிஸ்கவரர், இன்வென்டர் அப்படின்னா மைக்கேல் ஃபேரடே தான். என்ன சொல்கிறாருன்னா, எப்பெல்லாம் ஒரு கம்பி சுருளுடன் தொடர்புடைய காந்தப்புலம் மாறுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்சாரம் தோற்றுவிக்கப்படும். Whenever the magnetic flux linked with a closed circuit or a coil changes, an EMF is induced. இது அடிப்படை. அப்போ ஒரு மூடிய கம்பிச்சுருளுடன் தொடர்புடைய காந்த விசை கோடுகள், காந்த பாயம் எப்பொழுதெல்லாம் மாறுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் மின் இயக்கு விசை என்கின்ற மின்னோட்டம் தூண்டப்படும் அல்லது உருவாக்கப்படும். இது அடிப்படை. அப்போ மின் ஓட்டம் அல்லது மின் இயக்கு விசை என்பது கிட்டத்தட்ட பேட்டரி தான். ஒரு காயில் பேட்டரியாக மாறிடுமா? எப்போ அப்படின்னா, அந்த காயில்ங்கிற அந்த கம்பி சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம் மாறணும். இப்போ இந்த காந்த பாயம் மாறுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 வகை சொல்கிறாங்க. அடிப்படை மின்காந்த தூண்டல், காந்த பாயம் அல்லது காந்தத்தினுடைய தன்மை மாறுபடும் போது ஒரு கம்பி சுற்றி மின் இயக்கு விசைங்கிற மின்னோட்டம் தூண்டப்படுகின்ற நிகழ்வு தான் மின்காந்த தூண்டல். whenever the flux linked with the coil changes, an EMF is induced. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். அப்போ ஒரு காந்த பாயம் அப்படின்னா, அந்த காந்த பாயத்தினுடைய அளவை நிர்ணயிப்பதற்கு we need a 3 physical quantity. காந்த பாயம் என்கின்ற காந்த விசைக்கோடுகளுடைய அளவை நிர்ணயிப்பதற்கு 3 இயற்பியல் அளவீடுகள் தேவை.
ஒன்று காந்த திறன், காந்தப்புல வலிமைன்னு வச்சுக்கலாம், காந்தப்புல செறிவு பி, ரெண்டாவது அந்த கம்பிச்சுருனுடைய பரப்பளவு ஏ, மூணாவது இந்த காந்தப்புல செறிவுக்கும் கம்பி நீங்கள் பயன்படுத்துகிற கம்பியினுடைய அந்த பரப்பிற்கும் இடைப்பட்ட கோணம். இது மூணை பொறுத்து இருக்குது. ஒன்று மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி, ரெண்டாவது ஏரியா ஆஃப் த காயில் ஏ, மூணாவது ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் ஏரியா. இந்த 3 பேரை பொறுத்து தான் இந்த காந்த பாயம் மாறுபடும் அல்லது வலிமை பொருந்திருக்கும். அப்போ காந்த பாயம்ங்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ் பி, ஏ, தீட்டா. காந்தப்புல வலிமை, கம்பிச்சுருனுடைய பரப்பளவு மற்றும் இவற்றுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் திசையினுடைய ஒருங்கமைப்பை பொறுத்திருக்கும். இது 3ல் எதை மாற்றினாலும் காந்தப்புலம் மாறும். இந்த காந்தப்புலம் மாறினா மின்னோட்டம் வரும். பை சேஞ்சிங் பி அலோன், காந்தப்புல செறிவை மாற்றுவதன் மூலமாக மின்னியக்கத்தை தூண்டலாம். பை சேஞ்சிங் ஏரியா ஆஃப் த காயில், அந்த கம்பிச்சுருனுடைய பரப்பளவை மாற்றுவதன் மூலமாக மின்காந்த தூண்டலின் வழியாக மின்சாரத்தை உருவாக்கலாம். பை சேஞ்சிங் ஓரியன்டேஷன், அப்போ இந்த கம்பிச்சுருனுடைய ஒருங்கமைப்புனா திசை அமைப்பு மாற்றினா அந்த கம்பிச்சுரு சுத்தினா போதும், அதோட தீட்டை மாறிக்கிட்டே இருக்கும், அதன் வழியாக மின்புலத்தை மாற்றி மின்சாரத்தை உருவாக்கலாம். இந்த 3ல் இந்த திசை அமைப்பை மாற்றுவதுதான் நம்முடைய ஈரம். அப்போ இப்போதான் ஒரு கம்பிச்சுருள் தொடர்புடைய திசை அமைப்பு மாறுதுன்னா அப்போ கம்பிச்சுருளாகிய இந்த ஆர்மேச்சூர்னு சொல்லுவோம், அதை சுத்தினா போதும் ஆட்டோமேட்டிக்காக மின்சாரம் வெளில வந்துடும். இந்த கம்பிச்சுருளை சுத்த வைப்பதற்கு தான் நம்ம வெப்ப ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அந்த வெப்ப ஆற்றலுக்கு பதிலாக நீங்கள் காற்றினுடைய அந்த வழி ஆற்றலை பயன்படுத்தலாம். அதுக்கு பதிலாக தான் நீரினுடைய ஓட்டம், நீரினுடைய விசையை பயன்படுத்தலாம். என்னென்னா பயன்படுத்துங்க, மொத்தத்தில் கம்பிச்சுருள் சுத்த வச்சா போதும். எப்பொழுதெல்லாம் கம்பிச்சுருள் சுற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் காந்தப்பாயம் மாறுபட்டு அதனால் மின்புலம் தூண்டப்படும், மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த நிகழ்ச்சி பேர் தான் மின்காந்த தூண்டல். இதில் ஹீரோ யாருன்னா கம்பிச்சுருள் சுற்றணும். அப்போ கம்பிச்சுருள் சுற்றுகின்ற அந்த அமைப்பை தான் நம்ம ஏசி ஜெனரேட்டர், டிசி ஜெனரேட்டர் ரெண்டாக சொன்னாலும் அடிப்படையான கம்பிச்சுருள் சுற்றணும். இப்போ என்னென்னா காந்தத்தை நிலையாக வச்சுட்டு கம்பிச்சுருள் சுற்றுறோம். கம்பிச்சுருளில் தான் மின்சாரம் உருவாகும். அந்த உருவாகிற மின்சாரத்தை வெளில எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ காந்தப்புலத்தை வச்சுட்டு சுற்றுறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பிச்சுருளை நிலையை வச்சுட்டு ஆரம்பித்து வச்சுட்டு உள்ள காந்தத்தை சுற்ற வைப்பாங்க. எப்படிலாம் நம்மளால யோசிக்கிறாங்க பாருங்கள். அதான் இப்போ நடைமுறையில் உள்ள ஏசி ஜெனரேட்டர். எது எப்படி இருந்தாலும் காந்தப்புலம் மாறணும், அதுக்கு கம்பிச்சுருள் சுற்றணுமா காந்தம் சுத்தமாக தெரியாது. கம்பிச்சுருள் நிற்க வச்சுட்டு காந்தம் சுற்றினா சரி, காந்தத்தை நிற்க வச்சுட்டு கம்பிச்சுருள் சுற்றினா சரி, மொத்தத்தில் காந்த பாய விசை இல்லை காந்தப்புலம், காந்த பாயம் என்கிற காந்த விசை கொடுங்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் அண்ட் EMF இஸ் இன்டியூஸ். இந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் தான் ரொம்ப அடிப்படை. இதை பயன்படுத்தி ஏசி மின்னோட்டமும் உருவாக்கலாம், டிசி மின்னோட்டமும் உருவாக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த கெமிக்கல் செல்லுங்கிறது ஒன்லி டிசி. இப்போ நம்ம சொல்கிறது ஏசி டிசி எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் ரெண்டுமே உருவாக்கலாம். அடுத்தது இந்த சோலார் பேனல், ஒளிமின் விளைவு அப்படின்னு. ஒளியானது இந்த தகட்டின் மீது விழும்போது, சில உலோகத்தகட்டின் மீது விழும்போது அதுலேருந்து எலக்ட்ரான்கள் வெளியே வந்து அந்த எலக்ட்ரான் ஓட்டம் தான் மின்னோட்டமாக மாறும். அது பேர் ஒளிமின் விளைவு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதன் மூலமாகவும் மின்சாரத்தை தயாரிக்கலாம். அப்போ மின்சாரத்தை தயாரிப்பதற்கான இந்த முறையில் எது சிறந்தது அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நம்ம மின்காந்த தூண்டுங்கிற எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான், அடிப்படையாக அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். அதனுடைய மின் தயாரிக்கக்கூடிய திறன் அளவற்றது. சோலார் செல்லோ அல்லது பேட்டரியோ இதோட ஒப்பிடும்போது சில 1% 1% கம்மியாக கூட இருக்கும். நம்முடைய ஒட்டுமொத்த மின்சாரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எதுனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ற மின்காந்த தூண்டல் தான். அதில் ஏசியும் தயாரிக்கலாம், டிசியும் தயாரிக்கலாம். இந்த சோலார் பேனலில் டிசி மட்டும் தான் தயாரிக்க முடியும். கெமிக்கல் எஃபெக்டில் டிசி மட்டும் தான் தயாரிக்க முடியும். ஆனால் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனில் ஏசி டிசி ரெண்டு தயாரிக்கலாம். ஆனால் ஏசி தயாரிக்க டிசி தயாரிக்க கொஞ்சம் கஷ்டம். இது ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருக்கோம். இப்படி மின்சாரம் தயாரிப்பதற்கான இந்த வழிமுறைகளை நீங்கள் என்னென்னு புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் இந்த பதிவு பயன்படுத்த முடியும். இதை பற்றி இன்னும் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய நம்ம ட்ராவல் பண்ணணும். பட் அடிப்படையாக மின்சாரத்தை தயாரிப்பதற்கான அந்த வழிமுறைகளில் முக்கியமானது என்னென்னா கெமிக்கல் எஃபெக்ட், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இன்றைக்கி நம்ம பயன்படுத்த இந்த 3 தான். ஒன்று வேதிவினை, மின்வேதிவினை, இன்னொன்று மின்காந்த தூண்டல், இன்னொன்று ஒளிமின் விளைவு. இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டு இதன் வழியாக தொடர்ந்து பயணிக்க மின்சார தயாரிப்பதனுடைய அந்த அடிப்படை புரியும். மின்சாரத்தை செலவு செய்வதை கட்டுப்படுத்தினாலுடைய இந்த உலகத்தினுடைய மாசுக்களினுடைய அளவையோ வெப்பமயமாதலுடைய தன்மையோ குறைக்க முடியாது என்பதை மனசிச்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் மின்சாரத்தின் தேவையை குறைத்து கொண்டு மனித குலத்துக்கு சேவை ஆற்ற முயல்வோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.